விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகனான பாலச்சந்திரன் அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்படவில்லை. அது தவறுதலாக நடந்த ஒரு விடயம். அந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து அந்த தகவல் மஹிந்த ராஜபக்சவிற்கு கிடைத்ததும் அவர் மிகவும் மனவேதனை அடைந்தார். அவ்வாறு அவர் வேதனைப்பட்ட தருணத்தை நான் என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த செய்தி கேட்டதும் எப்படியெல்லாம் இந்த தமிழ் மக்களையும் சர்வதேசத்தையும் இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. அதனை தாண்டி இந்த சம்பவம் தொடர்பாக பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாத, எப்போது பேசினாலும் கண்கள் குளமாகின்ற வகையிலான ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம். அதனை அவ்வளவு இலவாக எல்லாம் கடந்து செல்ல முடியாது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனூடாக நான் போடுகின்ற காணொளி நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தற்பொழுது செய்திகளுக்குள் போகலாம். அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகன், அதுவும் கடைசி மகன் பாலச்சந்திரன் ஒரு சிறுவன். போருக்கும் அந்த சிறுவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அந்த சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பாக கவலைப்படாத நபர்களே இருந்திருக்க மாட்டார்கள், ஒரே ஒரு நபரை தவிர. அதாவது அண்மையிலே மரணமடைந்த முன்னாள் தமிழக சட்டசபை உறுப்பினர் இளங்கோவன் அவர்களை தவிர அனைவருமே கவலை அடைந்தார்கள். அப்படியாப்பட்ட ஒரு மரணம் தொடர்பாக இல்லை கொலை தொடர்பாக தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது பாலச்சந்திரன் அவர்களை வேண்டுமென்று கொலை செய்யவில்லை, அவர் போரின் வேகத்தில் தவறுதலாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதனை தாண்டி அவரை யாருமே சுட்டுக் கொள்ளவில்லை. அவரை சுட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகின்ற செய்தியில் உண்மை இல்லை. அது ஒரு தவறுதலாக நடந்த சம்பவம். அதனை தாண்டி பாலச்சந்திரன் அவர்கள் உயிரிழந்தார் என்ற செய்தி எனது தந்தைக்கு அதிகாலை வேளை கிடைக்கின்றது. அப்போது அவர் மிகவும் மனவருத்தம் அடைந்தார். அப்படி அவர் உடைந்து போன தருணத்தை நான் என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை, அவ்வளவு கவலைப்பட்டார். அப்போது நடந்த சில சம்பவங்களில் முக்கியமாக அவர் மனவேதனை அடைந்த சம்பவம் இதுவாக அமைந்திருந்தது. இது திட்டமிட்டு நடந்த ஒரு சம்பவம் இல்லை. பாலச்சந்திரனுக்கும் போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போரின் வேகத்தில் இது ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம் என்று அவர் கடந்து செல்கின்றார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்த கருத்து தான் இது. ஆகவே இந்த கருத்தை எந்த ஒரு நபரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு இந்த கருத்திலே முரண் இருக்கின்றது. அதனை தாண்டி ஒரு சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அந்த காட்சியை பார்க்கின்ற போது அனைவருக்குமே தெரியும். அதாவது அது தொடர்பான புகைப்படங்களும் வெளிவந்திருந்தன. அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். ஆனால் அதற்கு எதிராக நாங்கள் ஒரு கருத்தை அல்லது ஒரு தகவலை முன்வைக்கின்றோம். அந்த தகவலுக்கும் நீங்க சொல்லுகின்ற இந்த கதைக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கின்றது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவடைகின்றது. அப்போது வெள்ளை கொடியுடன் பலர் சரணடைந்தார்கள். அதிலே முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதற்கான நீதிக்காக பலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் போரில் ஈடுபட்டார்கள். அப்படி இருந்தும் சர்வதேச போர் விதிகளின் அடிப்படையில் சரணடைகின்றவர்களை சுட்டு கொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் அவர்கள் இங்கிருக்கின்ற நிறுவனங்களுடன் பேசிவிட்டு தான் சரணடைந்தார்கள். ஆகவே இது ஒரு சர்வதேச நாடுகள் செய்த நம்பிக்கை துரோகத்தின் உச்சம்தான் அது. ஆனால் இருந்த போதிலும் அவர்கள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்காக பலர் குரல் எழுப்பியிருந்தாலும் அதனை விட வேதனைக்கு உள்ளாக்கிய சம்பவம் சில இருந்தது. அதில் இசைப்பிரியா மிகவும் உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அதனை தாண்டி சரணடைந்த பல பெண்கள் உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பின்னர் புதைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்களும், அதாவது முன்னாள் போராளிகளும் அவ்வாறு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். இது தொடர்பான காட்சிகள், புகைப்படங்கள் எல்லாம் அனைவருமே பார்த்திருப்பார்கள். அது இவ்வாறான பல கொடூரங்கள், போர் விதிமீறல்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நடந்திருந்தது. ஆனால் அதனை தாண்டி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் அங்கு வந்திருந்தார். அதாவது அவர் சிறுவன் தானே, அவரை என்ன செய்ய போகின்றார்கள், எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவரை ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் என்றுதான் அனுப்பியிருப்பார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஒருவேளை சர்வதேச நிறுவனங்களுடனும் அந்த சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளுடனும் விடுதலை புலிகள் பேசி இருக்கலாம். இவ்வாறு தலைவரின் மகனை ராணுவ கட்டுப்பாட்டுகள் நாங்கள் அனுப்புகின்றோம், புலிகள் அமைப்பில் அரசியல் துறை சார்ந்து செயற்படுகின்றவர்களுடன் எனது மகனையும் அனுப்புகின்றேன், அவரை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை பொறுப்படுங்கள் என்று கூட கூறியிருக்கலாம். அவற்றை தாண்டி ஒரு சிறுவனை எங்களோடு வைத்துக் கொண்டு அந்த சிறுவன் ஏன் உயிரிழக்க வேண்டும் என்று
பிரபாகரன் அவர்களின் குடும்பம் நினைத்திருக்கலாம். இவ்வளத்திற்கும் அப்பாற்பட்டு தான் அந்த சிறுவன் அங்கே வந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு வந்த அந்த சிறுவனை ராணுவ தடுப்பு அரணில் தங்க வைத்து அந்த சிறுவனுக்கு பிஸ்கெட் கொடுத்து அதன் பிறகாக அந்த சிறுவனை சுட்டு கொலை செய்திருக்கின்றார்கள். இதுவான புகைப்படங்களை பார்க்கின்ற போதே தெரியும் அந்த சிறுவன் பிஸ்கெட் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு புகைப்படத்தில் அந்த சிறுவனின் உடலை மேலாடை என்று இருந்த அந்த சிறுவனின் நெஞ்சுகளை தோட்டாக்கள் துளைத்திருந்தன. பார்க்கின்ற போது ஒவ்வொரு தமிழனின் நெஞ்சும் கொதித்தது. ஒரு நீங்கள் புலிகளை அழுத்தீர்கள், மக்களை அழுத்தீர்கள், தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினீர்கள், கடைசி நேரத்தில் அந்த மக்களுக்கான உணவுகளை கொடுக்கவில்லை, மருந்துகளை அனுப்பவில்லை, இவ்வாறு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதனையெல்லாம் தாண்டி உச்சகட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக அந்த விடயம் பார்க்கப்பட்டது. ஒவ்வொருவரும் கொதித்தெழுந்தார்கள். ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அந்த சிறுவன் என்ன பாவம் செய்தான்? அந்த சிறுவனுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அந்த சிறுவனை இவ்வாறு கொலை செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை ஒவ்வொருவருமே எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த சம்பவத்தை எல்லாம் செய்துவிட்டு இன்று கதைக்கின்றார்கள் அந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதெல்லாம் போரின் வேகத்தில் நடந்த சம்பவம் என்று. ஆனால் அந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது ஒன்றே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த சிறுவனை மீட்டு அவர்கள் வைத்திருந்தார்கள், அந்த சிறுவனுக்கான உணவை வழங்கியிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவிற்கு அமையத்தான், அதாவது இராணுவத்திற்கு வழங்கப்பட்ட உத்தரவிற்கு அமையத்தான் அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை ஊகிக்க முடிகின்றது. அவரை கொலை செய்ய சொல்லி உத்தரவிட்டவர்களுக்கு எந்த மனச்சாட்சியும் இருந்திருக்காது. அவர்கள் சொன்னதற்கு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இங்கே வலியுறுத்தி கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இன்று தெரியாது போரின் வேகத்தில் என்றால் புலிகளும் இராணுவமும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற போது குறுக்கால் வந்தா அவர் உருளந்தார். போரின் வேகத்தில் உருளப்பதற்கு நிதானமாக பிஸ்கெட் கொடுத்து இவ்வாறு ராணுவ காவலர்களை தடுத்து வைத்து சுட்டுக் கொண்டதன் பின்னர் என்ன போரின் வேகத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார், சுட்டுக் கொல்லப்பட்டார் இல்லை என்கிற தகவலை கூறுகின்றீர்கள். இன்று அப்படியே அனைத்தையும் திருப்பி போட்டு புனிதர்களாக பார்க்கின்றார்கள் இந்த ராஜபக்ச குடும்பத்தினர். அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள், அதாவது தமிழ் மக்கள் ஆதரவை வழங்கி விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட நாமல் ராஜபக்ச அவர்கள் தனது எதிர்காலத்திற்கு தமிழர்கள் தேவை, ஆகவே படிப்படியாக எம்மீது இருக்கின்ற அந்த கரைகளை எல்லாம் தடுத்து விட்டு பயணிக்கலாம், இல்லை அதை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று யோசிக்கின்றார். மைந்த மீதுதான் விமர்சனம் இருக்கின்றது, கோட்டா மீதுதான் விமர்சனம் இருக்கின்றது, என் மீது விமர்சனம் வராது. ஆனால் நான் நல்லவனாக நடித்து எதிர்காலத்தில் நானும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வரலாம் என்கின்ற கனவுடன் தான் அவர் திரிகின்றார். அவரை ஜனாதிபதி ஆக்குவதுதான் மஹிந்தவின் கடைசி ஆசையாக கூட இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்படியாக தமிழ் மக்களின் கொஞ்சம் அரவணைத்து பார்ப்போமே என்ற ஒரு தூண்டிலை போடுகின்றார் நாமல் ராஜபக்ச. ஆகவே நீங்கள் நினைப்பது எப்போதுமே நடக்காது. நாகரிகமாக நீங்கள் மாவையின் இறுதி அஞ்சலிக்கு வருகின்ற போதெல்லாம் வரவேற்று அஞ்சல் செலுத்த விடுகின்றோம் என்பதற்காக உங்களை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதாகவோ இல்லை தமிழர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்களோ என்றோ பகல் கனவு கூட எண்ணி பார்க்காதீர்கள் என்பதுதான் தமிழர்களின் கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாஜே.